4.25 வருஷமா யார் அழைச்சாலும் அவங்க பேச மாட்டாங்க. முதலமைச்சர் இந்தியாவிலேயே யாரும் தொடர்பு கொள்ள முடியாத, தொலைபேசியிலோ நேரிலோ பார்க்க முடியாத, இன்அக்சசபிள், அன்அப்ரோச்சபிள் இந்தியாவிலே ஒரு சீஃப் மினிஸ்டர்னா ஜெயலலிதா மட்டும்தான். ஒரு வருஷம் ஆயும் கூட சில தொழில் முனைவர்கள் ஒரு நியாயமான கோரிக்கைக்காக சந்திக்கிறதுக்கு காத்து கிடந்து பார்க்க முடியல. ஒரு வருடம் ஆகியும் கூட யாரும் பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போறால் மிகுந்த வேதனை, பத்திரிகை அதிபர்களே 1.5 வருஷம் காத்திருந்து பார்க்க முடியல. இதுதான் நிலைமை. யாருமே சந்திக்க முடியாதவர்கிட்ட தொலைபேசி மூலம் அலைபேசி மூலம் அழைப்பு கொடுத்து குறைகளை சொன்னால் கிடைத்திருவாங்கன்னா மிகப்பெரிய கேலி கூத்தா இருக்கு. யாரும் சந்திக்க முடியாதவர். ஏன் இந்த இவ்வளவு வெள்ளம் நடந்த ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட போது வெளியே வரலையே, வந்து ஒரு 1/2 மணி நேரம் போய் ஓட்டு கேட்டுட்டு போயிட்டாங்களே. இங்க ஒரு முதலமைச்சர் இருக்காரனே தெரியலையே. அதனால தான் ராஜினாமா பண்ண சொன்னோம். இப்பொழுது கடைசி நேரத்தில் அழைப்பு மையம் எதுக்காக அழைப்பு? இந்த தெருவுக்கு பணம் ஓட்டுக்கு கொடுத்தது வரல, எங்க தெருவுக்கு வரலன்னு சொல்றதுக்கா? அந்த தெருவுக்கு தான் வந்திருக்கு, எங்களுக்கு வரல. அதுக்கு வேணா உங்களுக்கு பயன்படலாம், வேற எதுக்கு இது பயன்படாது. தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டும் பொழுது இப்ப சிறைபிடிக்கிறதும் அதற்கடுத்து விடுவதும் தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதுவதும் தொடர்ந்து இருக்கிறது. இந்த நிலையில சிறை தண்டனையை அதிகரிப்பதும் அபராத தொகை அதிகமாக விதிப்பதற்கு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தகவல் வெளியாயிருக்காங்க. இந்த நிலையில கடிதம் மட்டும் வெளியிட்டு இருக்கிறது எந்த மாதிரி ஒரு தீர்வு? டார்கெட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தீர்ப்பாங்க. அந்த மாதிரி பிடிக்கணும்னு சொல்லி இலங்கை அமைச்சர் சொல்லியிருக்காரு. மிகுந்த ஆணவத்தோடும் மண்டை கொழுப்போடும் இலங்கை மந்திரிகள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். நாங்கள் படகுகளை கொடுக்க மாட்டோம், கைப்பற்றுவோம், கைது செய்வோம், பறிமுதல் செய்வோம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் என்றால், இங்கே இருக்கிற ஒரு அரசு, மத்திய சர்க்கார் ஒரு கையாலாகாத அரசு. மத்திய சர்க்கார் தமிழர்களை தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளில் வஞ்சித்து வருகிறது. அப்படி வஞ்சித்து வருவதால் தான் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிற விதத்தில் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை கையாண்டது. மீனவர்கள் பிரச்சனையில் தொடர்ந்து மத்தியிலே வருகிற ஆட்சிகள், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் முன்பு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலே என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமைதான் இன்றைக்கு ஏற்படுகிறது. நம்முடைய மீனவர்கள் பேராசை காரணமாக எல்லை தாண்டி போகிறார்கள், அதனால் தான் கொல்லப்படுகிறார்கள், அதனால் தான் பிரச்சனை வருகிறது என்று கூட ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலே அங்கம் வகித்த ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவர் அவர்களே இப்படி கூட சொன்னார்கள். இதெல்லாம் அந்த மீனவர்களுடைய உயிரிழப்பை பற்றியோ, அவர்கள் படகுகள் பறிவோதை பற்றியோ, அவருடைய வாழ்வாதாரம் அழிவதை பற்றியோ கொஞ்சம் கூட கவலை இல்லாத நிலைமை. தமிழக அரசும் என்ன காரணம் என்று தெரியவில்லை, சில பிரச்சனைகளின் முன்பு உறுதியான முடிவெடுத்தவர்கள் இப்போ ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், மீனவர்கள் பிரச்சனையாகட்டும், ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து தமிழகத்தின் உரிமைகளை, தமிழக மக்களின் உரிமைகளை, மீனவர்களை பாதுகாக்க வேண்டிய சரியான நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டு ஒப்புக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, பரம்பிக்குள ஆழியாரே பறிபோய் விடுமோ உரிமை என்கின்ற பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த பரம்பிக்குள ஆழியார் நம்முடைய நிர்வாகத்துக்கு உட்பட்டது, தமிழ்நாடு நிர்வாகத்துக்கு. ஆனால் இந்த ஆண்டு மத்திய சர்க்காருடைய பட்டியலில் பரம்பிக்குள ஆழியாரை கேரள அரசின் பராமரிப்பில், கேரள அரசின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக வெளியிட்டிருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. இது குறித்து தமிழக அரசு இந்த நிமிடம் வரை சரியான நடவடிக்கை கூட எடுக்கவில்லை என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. மக்கள் நல கூட்டணியினுடைய மாற்று அரசியல் எழுச்சி மாநாடு ஜனவரி 26ஆம் தேதி மதுரை மாநகரில் ஒத்தக்கடை மருங்கே இருக்கின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய திடலில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாடு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்திற்கான நுழைவாயிலாக அமையும் என்று நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறோம். லட்சக்கணக்கானவர்கள் கலந்து கொள்ளுகிற விதத்தில் இந்த மாநாட்டுக்கான ஆயத்த வேலைகள் மாநிலம் முழுவதிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து, 4 கட்சிகளும் இணைந்து மாவட்ட அளவிலே செயல்வீரர்கள் கூட்டத்தை நடத்தி, பின்னர் தொகுதி அளவிலே 4 கட்சிகளும் இணைந்து செயல்வீரர்கள் கூட்டங்களை நடத்தி, பிறகு ஒன்றிய அளவில், நகர அளவில் ஒரு சங்கிலி தொடர் போல திட்டமிட்டு இந்த மாநாட்டுக்கான ஆயத்த வேலைகள் மிக வேகமாக தமிழகம் பூராவிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
எனவே இந்த மாநாடு இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை நடுநிலையாளர்கள் மனதில், இளைய தலைமுறையினுடைய மனதில் ஏற்படுத்தி இருக்கிறது. பல கேள்விகளுக்கு இது விடை கொடுத்துவிடும். ஒரு சில ஏடுகளில் இந்த 4 கட்சிகளும் இணைந்து இருக்குமா என்று நேற்று வரை எழுதுகிறார்கள். நாங்கள் 6 மாத காலமாக 10 நாட்களுக்கு ஒரு முறை சந்தித்து அனைத்து ஏற்பாடுகளும், பேய்மழை பெருவெள்ளமா, நிவாரண பொருள்கள் தருவதில், துப்புரவு பணியில் ஈடுபடுவதில், ஆந்திராவிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுக்கான நீதி கேட்பதில், சசிபெருமாள் சாகடிக்கப்பட்ட பிரச்சனையிலே நீதி கேட்பதில், அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வகுப்பதற்கு 4 கட்சிகளின் சார்பில் 8 பேர் கொண்ட குழு திரும்ப அது பற்றிய ஆலோசனைகளை மேற்கொண்டு அதுக்கு ஒரு இறுதி வடிவம் கொடுத்தது. இப்படி தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை கூட்டணியாக, குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட கூட்டணியாக இதுவரை தமிழக அரசியலில் நடைபெறாத ஒன்று. இது அனைவராலும் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. எனவே இணைந்து செயல்படுகிறோம் என்பது மட்டுமல்ல, அதனுடைய முழு பிரகடனமாகத்தான் 26 மாநாட்டில் அகில இந்திய தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். சீதாராம் யெச்சூரி அவர்களும், சுதாகர் ரெட்டி அவர்களும், டி ராஜா அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த ஜனவரி 26 மாநாட்டுக்கு பின்னர் 4 கட்சிகளில் சார்பில் நானும், சகோதரர் தொல் திருமா அவர்களும், தோழர் ஜிஆர் அவர்களும், தோழர் முத்தரசன் அவர்களும், மற்றுமுள்ள முன்னோடிகளும் பிப்ரவரி 6ஆம் தேதி அன்று புதுவையிலே மக்கள் நல கூட்டணியின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு விட்டு 7ஆம் தேதி அன்று கடலூர் மாவட்டத்திலும் நாகை மாவட்டத்திலும் 4 கட்சிகளினுடைய தலைவர்களும் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறோம். பிப்ரவரி 8ஆம் தேதி அன்று திருவாரூர் மாவட்டத்திலும் தஞ்சை மாவட்டத்திலும் 4 கட்சி தலைவர்களும் இணைந்து நாங்கள் பிரச்சாரத்தை தொடர்கிறோம். 9ஆம் தேதி அன்று புதுக்கோட்டை மாவட்டத்திலும் சிவகங்கை மாவட்டத்திலும் எங்களுடைய பிரச்சாரம், மக்கள் சந்திப்பு பயணமாக நடைபெற இருக்கின்றது. எனவே திட்டமிட்டு இந்த தேர்தலை சந்திப்பதற்கு இந்த மாநாட்டுக்கு பின்னர் ஒரு மிகப்பெரிய எழுச்சி தமிழகத்திலே மாற்று அரசியலுக்கான எழுச்சி ஏற்படும் என்பதனால் தான் மாற்று அரசியல் எழுச்சி மாநாடு என்று இதற்கு பெயர் சூட்டி இருக்கிறோம். இந்த மாநாட்டில் திட்டவட்டமாக தெரிவிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம், கூட்டணி ஆட்சி அமைப்போம், நேர்மையான ஆட்சி அமைப்போம், ஊழலுக்கு இடமில்லாத, லஞ்ச லாவணியம் என்ற பேச்சுக்கு இடமில்லாத, திமுக அதிமுக கட்சிகள் ஆட்சி நடத்திய போது ஏற்பட்ட பொதுநல சொத்துக்களை, பொது சொத்துக்களை சூறையாடி மக்கள் பணத்தை கொள்ளையடித்து நடைபெற்ற அந்த ஊழல் நாசகார நிர்வாகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்தில் ஒரு வெளிப்படையான ஆட்சியை தருவோம். மதுவில்லாத ஆட்சி, மதுவை ஒழிக்கிற ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி, கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், லிக்கர் ஃப்ரீ கவர்மெண்ட், a transparent government. இதை நாங்கள் இந்த மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நடத்துகிற மாநாட்டிலே பிரகடனமாக நாங்கள் வெளியிடுவோம். நான் ஏற்கனவே நாங்கள் கூறி வருவது போல 65% பேர் எந்த கட்சியிலும் இல்லாதவர்கள் மனதில் ஒவ்வொரு நாளும் வேகமாக ஒரு மனோநிலை, அதிமுக வேண்டாம், அது ஊழலால் நாட்டை பாழ்படுத்தி விட்டது, முன்பு தூக்கி எறியப்பட்ட திமுக ஆட்சி வேண்டாம், ஏற்கனவே ஊழல் காரணத்துக்காக அதுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டது, நீர்நிலை ஆக்கிரமிப்புகளா, நில ஆக்கிரமிப்புகளா, மணல் கொள்ளையா, தாது மணல் கொள்ளையா, கிரானைட் கொள்ளையா, 2 கட்சிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எனவே ஊழலில் சதவிகித வித்தியாசம் இருக்கலாம். திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சியில 10%, 15%, 20% கமிஷன் கூடி இருக்குன்னா, ஒவ்வொரு தடவை ஆட்சிக்கு வரும்போது முன்னைய ஆட்சி வாங்குற கமிஷன் விட அதிகம் வாங்குற மாதிரி
இதை ஒரு விச சுற்றாக்கிட்டாங்க. எனவே இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் பரவலாக வேகமாக பரவி வருகிறது. அது குறிப்பாக சமூக வலைதளங்களின் மூலமாக இளைய தலைமுறையினரிடம் மிக வேகமாக பரவி வருவதால் இந்த ஊழலுக்கு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்தில் நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சி தமிழக அரசியலில் ஜனநாயக முற்போக்கு சக்திகள் வரவேற்கத்தக்க முயற்சியாகும் என்ற விதத்தில் நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு மக்களை சந்திக்கிறோம். ஊழலில் திரட்டப்பட்ட பணம் அவர்களுக்கு பலம். அந்த பணபலத்தின் அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஓட்டுக்கு பணம் கொடுப்பது விளம்பர பலம் அவர்களுக்கு இருக்கிற பலம். ஆனால் அவர்களுக்கு இருக்கின்ற ரெண்டு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் நம்பகத்தன்மை அடியோடு சரிந்தது. credibility loss for both the parties, ADMK and DMK. எங்களுக்கு இருக்கிற பலம் நம்பகத்தன்மை என்கிற பலம், credibility என்கிற ஃபோர்ஸ். அதற்கடுத்து கூட்டணி ஆட்சி, checks and balances, அதுதான் கூட்டணி ஆட்சியின் சிறப்பு. நிர்வாகத்தில் எந்த தவறுகளும் ஏற்பட்டு விடாமல் தடைகளும் கடிவாளங்களும் கொண்டதாக ஒரு நிர்வாகத்தை நாங்கள் கொடுப்போம். அந்த முழு நம்பிக்கையோடு தான் மக்கள் ஆதரவு கிடைக்கும், நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த மாநாட்டில் நாங்கள் மக்களிடத்தில் அதை பிரகடனமாக வைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நாங்கள் திட்டமிட்டு ஒவ்வொன்றும் திட்டமிட்டு தான் செய்கிறோம். 6 மாத காலமாக ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து 2015 ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 2016 ஜனவரி 21 வரை இந்த 6 மாத காலத்தில் திட்டமிட்டு செயல்பட்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் வலுப்பட்டு கொண்டே வருகிறது. ஆகவே சேரமாட்டார்கள் என்றார்கள், சேர்ந்தோம். இணைந்து நீடிக்க மாட்டார்கள் என்றால் நீடிக்கிறோம். ஜெயிக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள், நாங்கள் ஜெயிப்போம். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் மக்கள் நல கூட்டணியை முன்னெடுத்து செல்கிறோம். குறிப்பாக இப்பொழுது 2 பிரச்சனைகளை குறிப்பாக இன்றைக்கு நாடு புறாவிலும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருப்பது ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் PhD மாணவராகிய ரோஹித் வெமுலாவினுடைய தற்கொலை. அவர் தற்கொலைக்கு நிர்பந்திக்கப்பட்டார் பல்கலைக்கழகத்தால். அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது பண்டாரு தத்தாத்ரேயா, மத்திய அமைச்சர். அந்த நிர்பந்தத்தை காரணமாக இருந்தது மத்திய கல்வித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி. அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது பல்கலைக்கழக துணைவேந்தர் சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஹைதராபாத்துக்கே சென்று அந்த பாதிக்கப்பட்ட அதனால் ஏற்பட்ட அந்த கொந்தளிப்பாக இருந்த மக்களை நேரடியாக சந்தித்து விட்டு வந்தார்கள். சீதாராம் யெச்சூரி அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அனைவருமே அங்கே வந்திருந்தார்கள். எனவே இதற்கு இப்பொழுது FIR போடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட ஸ்மிருதி இரானி அதை மூடி மறைப்பதற்கு புதிய புதிய விளக்கங்களை தருகிறார். இன்றைக்கு ஆங்கில இந்து ஏட்டிலும் தமிழ் இந்து ஏட்டிலும் அந்த ரோஹித் விமுலாவினுடைய அந்த இதய குமுறல் மிக அற்புதமான ஒரு கீதாஞ்சலியினுடைய வரிகளை போல அவர் அதை படைத்திருக்கிறார். ஒரு தலித் மாணவன் எப்படி இருதயத்திலே அவர் காயப்படுத்தப்படுகிறார் என்பது அதிலே நன்றாக புரிகிறது. இதுவே இனி முதலும் கடைசியுமாக இனிமேல் இருக்க வேண்டும். அந்த விதத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அங்கே ஒரு சம்பவம் என்றால் தமிழ்நாட்டு அரசுக்கு, தமிழகத்துக்கே அவமானத்தை தேடி தருகிற விதத்தில் மயிலாடுதுறைக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருநாள் கொண்டசேரி என்கின்ற வழுவூர் ஊராட்சிக்குட்பட்ட ஊரில் கடந்த நவம்பர் 26ஆம் தேதி செல்லமுத்துவனுடைய மனைவி குஞ்சம்மாள் இறந்து போனார். ஒரு தாழ்த்த ஒடுக்கப்பட்ட தலித் சமுதாயத்தினுடைய சகோதரி. அந்த அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு மயானத்துக்கு எடுத்துக்கொண்டு போக விடாமல் மற்ற சமூகத்தினர் தடுத்ததன் காரணமாக 3 நாட்கள் அவர்களுடைய அந்த உடல் எடுத்து செல்லப்பட முடியாமல் அதற்கு பிறகு வேற்று பாதையிலே கொண்டு போய் அடக்கம் செய்திருக்கிறார்கள். இதன் பிறகு கணவர் செல்லமுத்து ஜனவரி 3ஆம் தேதி இறந்து விட்டார். இதே போல உடலை எடுத்துக்கொண்டு போக, அவருடைய சடலத்தை எடுத்துக்கொண்டு போக அனுமதிக்காத நிலையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த
பொதுப்பாதை வழியாகத்தான் அந்த சடலத்தை கொண்டு போய் அடக்கம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் கூட அந்த உத்தரவை செயல்படுத்த வேண்டிய மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட ரெவென்யூ நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதலை செயல்படுத்தாமல் மிக கொடூரமான முறையில் அந்த சடலத்தை எடுத்து செல்ல முயன்றவர்களை தாக்கி பெண்கள் ஆண்கள் அனைவரையும் கண்மண் தெரியாமல் தாக்கி அவர்களே சடலத்தை கைப்பற்றி கொல்லைப்புற வழியாக வேறு பாதையிலே கொண்டு அடக்கம் செய்தது தமிழகத்துக்கே அவமானகரமான வெட்கக்கேடான ஒரு கொடூரமான காரியமாகும். இதற்கு காரணமான ரெவென்யூ அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட பணியிட நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது மக்கள் நல கூட்டணியினுடைய கோரிக்கையாகும். அதே போல இப்பொழுது 7 தமிழர்கள் சிறைச்சாலை இருக்கிறார்கள் அல்லவா? தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்களிலே 3 பேருக்கு அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டு பேரழிவாளர் சாந்தன் முருகன் உள்ளிட்ட 7 பேர். இவர்களை தமிழக அரசு விடுதலை செய்வதற்கு அரசியல் சட்டத்திலேயே இடம் இருக்கிறது. 161வது பிரிவை பயன்படுத்தி தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்பதையும் நாங்கள் மக்கள் நல கூட்டணியின் சார்பாக இந்த நேரத்தில் வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம். இந்த 4.25 ஆண்டுகளினுடைய இந்த அரசினுடைய தவறுகள், அரசினுடைய முறைகேடுகள் அனைத்தும் 285 110 விதியின்படி வாசிக்கப்பட்ட அறிக்கைகளில் 5% கூட ஜெயலலிதா அரசு நிறைவேற்றவில்லை. அதனால் தான் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுகிற போது மக்கள் உயிர்கள் பாழாகுமே, பலியாவார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் அதை முறைப்படுத்தி முதல் ஒவ்வொரு கட்டமாக அதற்கு திறந்து விடாமல் ஒரே நேரத்தில் முன்னறிவிப்பின்றி திறந்து விட்டதனால் தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் வெளியே வரவில்லை, முதலமைச்சர் இயங்கவில்லை, அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணியின் சார்பாக தெரிவித்தோம். எனவே பதவியில் இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டோம். அதுவும் செய்யப்படவில்லை. அனைத்தும் ஒரு வெறும் வெற்று அறிக்கையாக, விளம்பர அறிக்கையாக இருக்கிறதே தவிர இந்த அரசாங்கத்தினுடைய தோல்விகளினுடைய வெளியிடுகிற அறிக்கையாகத்தான் ஆளுநருடைய உரை அமைந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம்.